ஜனாதிபதி அவர்களை சந்திக்கும் போது நாங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னோம் அவர்கிட்ட, இன்னைக்கு வந்து மலையக பிரச்சனைகள் சம்பந்தமாக அதிகமான அளவு கண்காணிப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கட்டாயம் வழங்கி ஆகணும். இதை சொன்ன காரணம் ஏன்னா மக்கள் ஜனாதிபதி மேல அதிகமான அளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. கடந்த தடவை அந்த ஆய்வுல 75% அரசாங்கம் வாங்கும் போது இடிச்சிச்சு. ஆனா இன்னைக்கு இதே அரசாங்கம் இன்னைக்கு 40% கிட்ட வாங்கியிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு மக்கள் வந்து ஜனாதிபதி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஜனாதிபதி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா தயவு செய்து அமைச்சர் அவர்களே, உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட செயல்பாடுகள் நீங்க கண்காணி. முன்னால பேசின உறுப்பினர் அவர்கள் சொன்ன கருத்துல ஒரு சின்ன திருத்தம் ஒன்று இருக்கு. அவர் வந்து இந்த சம்பளம் சம்மந்தமாக சொன்னார். அது சம்மந்தமாக நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆய்வும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அன்றைக்கி ஜனாதிபதி அவர்களை சந்திக்கும் போது நாங்கள் வந்து ஒரு விஷயம் அவர்கிட்ட தெளிவாக எடுத்து வச்சோம். அது என்னன்னா, இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக அன்றைக்கி இதே இடத்துல நான் வந்து ஒரு சவால் விட்டு முடிஞ்சால் 10 ரூபா கூட்டுங்கன்னு. ஆனால் நான் வந்து முடிஞ்சால் 10 ரூபா கூட்டுங்கன்னு சொல்லும்போது அதோடு சேர்த்து நிபந்தனைகளும் வைங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், தயவு செய்து இந்த தொழிலமைச்சு மூலியமாக சம்பள நிர்ணய சபையின் ஊடாக நீங்கள் வழங்கின சம்பளத்தை கெசட் பண்ணுங்கள், வர்த்தமானி அறிவிங்க. காரணம் என்னன்னா, இன்றைக்கி மலையகத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் வழங்கின சம்பளத்தில் ஒரு ஆய்வு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் 18 கிலோ 20 கிலோ மாற்றிருக்காங்க, 20 கிலோ எடுத்து 22 கிலோ மாற்றிருக்காங்க, 22 கிலோ எடுத்து 24 கிலோ மாற்றிருக்காங்க. ரெண்டாவது பிரச்சனை, அது அந்த நிறுவனம் கூட்டினா மட்டும் பத்தாதுன்னு இப்போ ஒரு ராத்தலுக்கு நிறையா வெட்டிட்டு இருக்காங்க. முன்னால் 1 கிலோ 2 கிலோ இருந்துச்சுன்னா இப்போ கிட்டத்தட்ட 4-5 கிலோ வெட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 15 கிலோ கிட்ட பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை, நாங்கள் ஏன் மறுபடியும் வர்த்தமானி அறிவிங்கன்னு சொல்கிறோன்னா, ஏன்னா வர்த்தமானி அறிவிச்சா மட்டும்தான் சம்பளம் சமமாக கிடைக்கும். இன்றைக்கி பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வழங்குகிற சம்பளம் கிடைக்கதே தவிர, பதிவு செய்யப்படாத தொழிலாளர்கள் கேஷ் ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சம்பளம் நியாயமான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து வெளி தோட்டத்தில் இருந்து ஆளுகளை கொண்டு வராங்க. நீங்கள் சம்பளத்தை வழங்கியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் நிபந்தனையற்ற சம்பள அதிகரிப்பை நீங்கள் வழங்கலை. நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் கொட்டகல பெருந்தோட்ட நிறுவனத்தோடு நாங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை வச்சோம். அவங்களோட நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது மக்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள், ஆனால் அதில் முக்கியமான கஷ்டம் வீடு திட்டம். இந்த வீடு திட்டம் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. இந்திய அரசாங்கம் வீடுகளை நன்கொடையாக வழங்கினாலும் சரி, தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு மூலியமாக வீடுகளை கட்டினாலும் சரி, அரசாங்கத்துக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பு காணியை சரியான முறையில் விடுவிக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி காணிகள் விடுவிக்கப்படலை. இன்னும் 2 வருஷம் தாண்டி இருக்குது ஆட்சி அமைச்சு. 2 வருஷத்துக்கு முன்னால் ஜீவன் தொண்டமான அடிக்கல் நாட்டின 1300 வீடுகள் தான் இன்னும் கட்டப்படாமல் இழுத்தடிப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் மூலியமாக தொடர்ச்சியாக 2 வருஷம் நாங்கள் 4500 வீடு கட்டுறோம், 6500 வீடு கட்டுறோம்னு அறிவிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி நான் வந்து கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்களுக்கு நான் ஒரு பகுதியில் இந்த இடத்துல நன்றி சொல்லி ஆகணும். கடந்த தடவை அந்த மஸ்கேலியா ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக ஒரு கோரிக்கை முன் வச்சுருந்தேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அங்கே இருக்கிற டிஎம்ஓவையும் சந்திச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்களுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அது வந்து மஸ்கேலியா ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்து மஸ்கேலியா ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் செஞ்சுருந்தேன். அங்கே போகும்போது முக்கியமாக அங்கே இருக்கிற பிரச்சனை அனைத்துமே டிஎம்ஓ இதில் கையெழுத்து போட்டு வழங்கியிருக்காங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு. அங்கே வந்து வேளை மின்சாரம் கிடையாது. மின்சாரம் இல்லாமல் 1 வருஷமாக ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்ருக்காங்க. அங்கே யாராச்சும் இறந்து போயிட்டா கிட்டத்தட்ட 3-4 மாடி அவங்கள வந்து வீல் சேரில் போட்டி வச்சு தான் கொண்டு வர்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் 35 லட்ச ரூபாய் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு. நான் சமீபத்தில் நுவரேலியா மாவட்டத்தோட ஜிஏவை நான் பேசினேன். அவங்கள்ட்ட பேசி நான் சொன்னேன், எனக்கு பாராளுமன்ற உறுப்பினராக 10 மில்லியன் ரூபாய் வழங்கப்படுது, அது மூலியமாக 35 லட்சத்தை வழங்குங்கன்னு. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க இந்த பட்ஜெட் ஏற்கனவே அமுல்படுத்தியாச்சு, தயவுசெய்து இது அரசாங்கம் வந்து கருத்தில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மஸ்கேலியா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு டைப் ஏ ஹாஸ்பிட்டல், அதுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி இல்லை. இது வந்து முழுமையாக அங்கே இருக்கிற தோட்டப்பகுதியை ஒரு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துது. தயவுசெய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் எடுத்துப்பாருன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பொகவந்தலாவோ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு கூட ஒரு கோரிக்கை ஒன்று மக்கள் முன் வச்சுருந்தாங்க. இது சம்மந்தமாக நான் மட்டும் இல்லை, ஒரு எதிர்க்கட்சி பிரதி மட்டும் இல்லை, ஆளுங்கட்சியில் இருக்க பிரதித்துவமும் அந்த பகுதிக்கு போய் ஒரு தீர்வு ஒன்று வழங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரியும், கடந்த பாராளுமன்ற அமர்வு சம்பந்தமாக எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் இரு தரப்பினருமே மலையகத்தில் நடந்த புயல் மற்றும் மழை சம்பந்தமாக பேசல. இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒவ்வொரு இடத்துக்கும் அங்கே போய் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து தித்வானால பாதிக்கப்பட்ட மக்களுக்கே இன்னொரு தீர்வு வழங்காமல் இருக்கு. ஆனால்
கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கலாம், அதுக்காண்டி உங்களை ஒவ்வொரு இடத்துல குத்தி காமிச்சு நீங்கள் தான் தப்புன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கொட்டகல பகுதியில் நாங்கள் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து இடமாற்றம் செய்கிறதுக்கு இடத்தை ஏற்பாடு பண்ணி தந்திருக்கோம். அதுக்கு இந்த தருணத்தில் கொட்டகல பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இதை வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் பண்ணி ஆகணும். காரணம் என்னென்னா ஆறு வெட்டினா மட்டும்தான் அங்கே வந்து அந்த புயல் வெள்ளம் மழை வராமல் இருக்கும். இன்றைக்கி வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு ஒன்று வழங்கணும். லாங்கம் எஸ்டேட்டாக இருக்கட்டும், பாக்ரோவாக இருக்கட்டும், கொட்டகலையில் இருக்க பல்வேறு பகுதிகளாக இருக்கட்டும், இன்றைக்கி நானோயாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது அரசாங்கம் கட்டாயம் கருத்தில் எடுத்தாகணும். இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல கட்டாயம் சொல்லி ஆகணும். இன்றைக்கி ஹட்டன் டிக்கோயா மலையகத்தோட தலைவாசல் நாறிட்டு இருக்கு. அங்கே அந்த பகுதியில் கிட்டத்தட்ட குப்பையை அள்ளி அங்கே கொட்டி அரசாங்கத்துக்கு நாங்கள் பல்வேறு தடவை கோரிக்கை அமைச்சிருக்கோம். ஏன்னா அந்த சபையை நாங்களும் தான் சேர்ந்து அமைச்சிருக்கோம், நாங்களும் மக்களுக்கு பொறுப்பெடுத்திருக்கோம். அங்கே வந்து குப்பையை கொட்டி அதை தீர்வுன்னு நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது, அது ஒரு பெரிய தவறு. இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த பகுதியில் இன்றைக்கி இந்த உரை சம்பந்தமாக ஒரே ஒரு விஷயம். 2025 ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 37.8% மக்கள் தோட்ட பகுதியில் பெண்கள் அவங்க தான் அதிகமான அளவு பொருளாதாரத்துக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. சுமார் 3,60,106 மக்கள் ஜனத்தொகையில் 1,36,212 பெண்கள் வந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க, பொருளாதாரத்துக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக 55,695 பெண்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த தொகையில் கிட்டத்தட்ட 80% பெண்கள் வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா போர்டு ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் கிட்ட. அதில் வந்து ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන් කරන්න. அதில் வந்து கிட்டத்தட்ட 694 கேஸ்கள் இருக்குது நான் பேமெண்ட்டுக்கு. இது வந்து கட்டாயம் கருத்தில் எடுத்தாகணும். ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட $3,730 பில்லியன் நம்மளுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சமீபத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்தோம். ஏன்னா மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகும். ஜனாதிபதி அவர்களை சந்திக்கும் போது நாங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னோம் அவர்கிட்ட. இன்றைக்கி வந்து மலையக பிரச்சனைகள் சம்மந்தமாக அதிகமான அளவு கண்காணிப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கட்டாயம் வழங்கி ஆகணும்னு இதை சொன்ன காரணம், ஏன்னா மக்கள் ஜனாதிபதி மேலே அதிகமான அளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க. கடந்த தடவை அந்த ஆய்வில் 75% அரசாங்கம் வாங்கும்போது இடிச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு இதே அரசாங்கம் இன்னைக்கு 40% கிட்ட வாங்கியிருக்காங்க. අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு மக்கள் வந்து ஜனாதிபதி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஜனாதிபதி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் தயவுசெய்து அமைச்சர் அவர்களே, உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட செயல்பாடுகள் நீங்கள் கண்காணி. අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා. කාලය අවසానයි. வந்துட்டுருக்கு. தயவுசெய்து இதை கருத்தில் எடுத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இது விமர்சனம் இல்லை, ஒரு அக்கறை. நன்றி. බොහොම ස්තුතියි. මීළඟට ගරු බිමල් රත්නායක ඇමතුමා ඔබතුමා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.